ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில சாஃப்ட் ஸ்கில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பர்டிகுலர்லி நம்ம பீப்புள் ஹேண்டலிங் பற்றி பார்க்க போகிறோம். பீப்புள் ஹேண்டலிங் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய மக்களை எப்படி வழி நடத்துறது, அப்படி இல்லாட்டி அவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த பீப்புள் ஹேண்டலிங். ஓகே, நிறைய ஸ்கில்ஸ் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, திறமைகள் என்ன, திறமைகள் அப்படிங்கிறது எல்லாமே திறமைகள் தான். என்ன இப்போது ஒருத்தர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய அந்த ப்ரோக்ராமிங் ஒரு திறமைகள் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை இப்போது ஒருத்தர் ஹார்ட் லேபர் ஜாபில் இருக்கார், அவர் ஒரு வெஹிக்கிள் ஓட்டுறாரு, ஒரு கேப் டிரைவராக இருக்கார் அப்படின்னா அந்த டிரைவிங் அப்படிங்கிறது அவருடைய ஸ்கில்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் நமக்கு இருக்குது. ஓகே, இதில் ஒரு சில ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, அந்த ஒரு சில ஸ்கில்ஸ் தான் அவங்களோட லைஃப்பில் அவங்க மேலே மேலே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், உதவியாக இருக்கும். ஓகே, அப்போது மற்ற ஸ்கில்ஸ்க்கெலாம் தேவை இல்லையா அப்படின்னா கிடையாது. மற்ற ஸ்கில்ஸ் கண்டிப்பாக வேணும். ஆனால் அது கூட நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு சில ஸ்கில்ஸும் கூட இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஈஸியாக ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துடலாம். ஓகே, 80-20 ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 80-20 ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய 80% ஆஃப் சக்ஸஸ்க்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20% ஆஃப் விஷயம்தான் காரணமாக இருக்கும். நம்மளுடைய செயல்கள், நம்ம ஒரு நாளைக்கு நிறைய செயல்கள் செய்வோம். ஒரு 100 செயல்கள் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 20 செயல்கள் தான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, அப்போது அந்த 20% ஆஃப் செயல்கள் இல்லை ஸ்கில்ஸ் அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றியோடைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். நம்மளை ஈஸியாக நம்மளுடைய வாழ்க்கையோடைய அந்த ஏணியில் மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் 80-20 ரூல்ஸ். இப்போது இந்த 80-20 ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் சரி, நீங்கள் யாராக வேணாலும் இருந்துக்குங்க, ஒரு சில ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா பீப்புள் ஹேண்டலிங், மக்களை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறது. இது ஒரு பெரிய டாபிக். இதில் ஒரு சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மக்களை எப்படி ஆர்வம் கொள்ள செய்கிறது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ எ ஒர்க், ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ எ ஒர்க், ஒரு விஷயம் ஒருத்தரை நீங்கள் செய்ய வைக்கணும் அப்படின்னா பல வகையில் நீங்கள் செய்ய வைக்கலாம். அதில் ஒன்று என்னென்னா மிரட்டி செய்ய வைக்கிறது. நீங்கள் அவங்கள பயமுறுத்தலாம். ஏன்னா நீங்கள் ஒரு எப்படி சொல்லுவீங்க, ஒரு பெரிய இடத்துல இருக்கலாம். நீங்கள் ஒரு டிஎல்லாக இருக்கலாம், டீம் லீடராக இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கலாம். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வைக்கிறதுக்கு பல வழிகளை யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு வழி நீங்கள் அவங்கள மிரட்டலாம். என்ன அப்படின்னா, இதை நீ செய்யலை அப்படின்னாக்கா உனக்கு நான் சேலரி நான் ப்ராப்பராக தரமாட்டேன், இல்லை உனக்கு இன்க்ரிமெண்ட் தரமாட்டேன், இன்சென்டிவ் தரமாட்டேன், இப்படி மிரட்டலாம். இல்லை உங்களுக்கே உள்ள அந்த அத்தாரிட்டி இருக்கும் இல்லையா, அந்த மேனேஜர் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி, அதை வச்சு நீங்கள் ஒரு பயமுறுத்தலாம். ஆனால் இது உண்மையாலே ஒரு சரியான வழியா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களை நினச்சி பயந்து ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க எது வரைக்கும் கரெக்டாக செய்வாங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் செய்வாங்க. நீங்கள் நகர்ந்து போயிட்டீங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு வேலையாக போயிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு அந்த ஆர்வம் அவங்களுக்கு வராது. ஓகே, நேச்சுரலாக வராது. அப்போ அது சரியான வழி கிடையாது. வேறு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, சரியான வழியாக அறிஞர்கள்னு சொல்லக்கூடிய இந்த பீப்புள் ஹேண்டலிங்கில் தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக சொல்லணுன்னா டேனியல் கார்னகி மாதிரியான ஒரு சில அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள நீங்கள் ஆர்வம் கொள்ள செய்யணும். அவங்களுக்கு வாட் மேக்ஸ் அ பீப்புள் இன்ட்ரெஸ்ட் இன் டூயிங் தட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க்குக்கு அவங்கள ஆர்வம் கொள்ள செய்யணும். நேச்சுரலாக நீங்கள் ஆர்வம் கொள்ள செய்யணும். அப்போ அந்த ஆர்வம் கொள்ள செய்கிறதுக்கு பல வழிகள் இருக்கிறது. அந்த பல வழிகளில் ஒரு வழி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எதை பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா வாட் மோட்டிவேட்ஸ் அ பீப்புள் டு டூ தட் ஒர்க், அதாவது அந்த வேலையை செய்கிறதுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் மனிதருக்கு என்ன நீங்கள் செஞ்சீங்கன்னா அவர் அதை செய்வார் அப்படிங்கிறது தான் மேட்டர். அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பலரை நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம்.
ஸோ உண்மையாலே ஒருத்தருக்கு என்ன மோட்டிவேட் பண்ணுமோ அதை உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அந்த வேலையை நீங்கள் செய்ய வச்சிடலாம். அவங்க இன்ட்ரெஸ்டடாகவும் செய்வாங்க. அதை வந்து நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இல்லாட்டாலையும் அந்த வேலையை இன்ட்ரெஸ்டடாக செய்வாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் இப்போ இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் இந்த ஊபர் இந்த மாதிரியானதும் இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. பல கம்பெனியில் இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த வேலையை அவங்களுக்கு ஆர்வம் கொள்ள செய்கிறது. ஸோ இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னா எனக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ தட் இஸ் வாட். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் எந்த இன்சென்டிவ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்கள எப்படி ஆர்வம் கொள்ள செய்கிறதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கு வந்து இன்சென்டிவ் ஒர்க் ஆகும், ஒரு சிலருக்கு அது ஒர்க் ஆகாது. இல்லை ஒரு சில ஒர்க்குக்கு உங்களால் இன்சென்டிவ் கொடுக்க முடியாது. அப்படியா இருந்தால் அவங்கள எப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறது, எப்படி வந்து அவங்கள ஆர்வம் கொள்ள செய்கிறது அந்த விஷயத்தில் அப்படிங்கிறதான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர்த்து வேறு எந்த வகையிலையும் அவங்கள செய்ய வைக்க உங்களால் முடியாது. ஓகே, இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. அந்த கம்பெனியால் முடிஞ்சால் அந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டையோ இல்லை இந்த இன்சென்டிவ்ஸையோ அவங்க ப்ராப்பராக கொடுத்துட முடியும். அவங்க இனஃபான கேஷ் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா. அப்படி இல்லைனா கூட அந்த மக்களை வந்து கோவப்படுத்தாமல் தன்மையாக பேசி அவங்கள வந்து ஒரு சில ஃப்யூச்சர் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களால பண்ணிக்க முடியும். பட் தேர் எஸ்கலேட்டிங் திஸ். ஸோ அவங்களோட பிரச்சனை என்ன நம்மளுக்கு தெரியாது. பட் எப்பயுமே ஒரு சில நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கள, இல்லை இது எல்லாருக்கும் பொருந்தும், கீழே வேலை செய்கிறவங்களும் கிடையாது, நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒருத்தர் நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தை இல்லை நமக்கு உடன்படணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள எப்படி அதில் ஆர்வம் கொள்ள செய்கிறது, அவங்கள ரியலி வாட் மோட்டிவேட்ஸ் தம், எது வந்து உண்மையாலே அவங்கள ஆர்வம் செய்ய வைக்குமோ அது என்னங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இது ஒரு பாயிண்ட். மிச்ச விஷயத்தை எல்லாம் நம்ம டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.